அப்பா நான் என்னோட கேக் உங்களுக்கு ஷேர் பண்ணா நீங்க உங்களோட பாஸ்வேர்ட் எனக்கு கொடுப்பீங்களா? கேக் ஷேர் பண்றது இஸ் கூல், பாஸ்வேர்ட் ஷேர் பண்றது இஸ் ஃபூல். ஆர்பிஐ சொல்லுது ஸ்மார்ட் ஆயிடுங்க, கூலா இருங்க. ரெடியா இருக்கீங்களா? முன்னாடி ஒரு பெரிய மலை தெரியுது இல்லையா? அத யார் போய் ஃபர்ஸ்ட் தொட்டுட்டு திரும்ப கார்டனுக்கு வராங்களோ அவங்க தான் இந்த ரேஸ்ல வின்னர். ஓகேவா? ஓகே. ஆன் யுவர் மார்க்ஸ், கெட் செட் அண்ட் கோ. ருத்ரா ரொம்ப ஃபாஸ்டா போறானே. வருண், நம்ம ஸ்பீடா அதிகமாக்க நம்ம ஏதாவது மேஜிக் பண்ணியே ஆகணும். அப்பதான் நம்ம அவன் கிட்ட போக முடியும். இல்ல வேண்டாம் மைரா, ப்ளீஸ் நீ எந்த மேஜிக்கும் பண்ணாத. நீ மேஜிக் பண்ண போறேன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, என்ன வெளியில இழுங்க, காப்பாத்துங்க. நாங்க எங்களோட ரேஸ் முடிச்சிட்டு வந்துடுறோம். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த பூ எங்க இருந்து வந்துச்சு? என்னது இந்த பூ கல்லு மாதிரி இருக்கு? ருத்ரா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. Ibaiska, Zibaiska, Sakun. Ibaiska, Zibaiska, o bonito. Ibaiska, Zibaiska, o bonito. இது ஒரு விதமான மாயப்பூ. யாரோ தெரிஞ்சுதான் நம்மள கைது பண்ணிருக்காங்க. நம்ம முன்னாடியே இந்த விஷயத்தை யோசிச்சு இருக்கணும். ஜெய்சிங் சௌகான், உன் கண்ணை திறந்து பாரு. ஷாக்கால் உனக்கு கொடுத்த பரிசை ஏத்துக்க. ஜோகா, நீயா? நீ இங்க என்ன பண்ற? ஷாக்கால் உனக்காக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. இந்த பென்ட்ரைவ் உனக்காகத்தான், எடுத்துக்க. எப்படி இருக்க ஜெய்சிங்? நான் உனக்காக ஒரு லேட்டஸ்ட் பிக்சரை அனுப்பியிருக்கேன், பாரு. சீக்கிரமா அதை பாரு. அதை பார்த்ததும் நீ டென்ஷன் ஆயிடுவ. ருத்ரா, ஷாக்கால், நீ என்னோட பசங்களை என்ன பண்ணி வச்சிருக்க? நான் அவங்கள ஒரு கல்ல போல கைது பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை நீ அவங்கள காப்பாத்த நினைச்சா உன்கிட்ட இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீயே போய் அந்த பூவுக்குள்ள கைது ஆகணும், தெரிஞ்சுக்க. அப்பதான் ருத்ராவும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வெளியில வருவாங்க. ஜெய்சிங் சௌகான், இது என்னோட இமேஜ். நீ யோசிக்க 3 செகண்ட் கொடுக்கற. ஒண்ணு, உன்னோட உயிருக்காக நீ ருத்ராவை பலி கொடுத்துரு. இல்ல ருத்ராவை காப்பாத்துறதுக்கு அந்த கல்லு பூக்குள்ள நீயே சரணடைஞ்சிடு. 1, 2, அப்புறம் 3. நான் உனக்கு சத்தியம் பண்றேன், நீ இப்ப என் பசங்களை வெளியே விட்டுட்டேன்னா நான் அந்த கல்லு பூவுக்குள்ள கைதாயிடுறேன். பிரமாதம் ஜெய்சிங் சௌகான், நீ இதத்தான் சொல்லுவன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இப்போ நீ என் கூட வரலாம்.
வந்துட்டியா ஜெய்சிங் சௌகான்? நீ பண்ண சத்தியம் ஞாபகம் இருக்குல்ல? ருத்ரா வெளியில வந்ததோ நீ இந்த பூக்குள்ள கண்டிப்பா போயாகணும். ஷாக்கால், நான் எப்பவுமே நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறினதில்ல. முதல்ல நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்து. ஹம் சிஞ்சா சிசா குவாசா அவ்வல் நிசிசா பாசு ஜவாவோ. தாத்தா, எங்களை காப்பாத்த கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் இங்க வந்துதானே ஆகணும். இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீங்க வீட்டுக்கு போங்க. உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. தாத்தா, நம்ம எல்லாரும் ஒண்ணா வீட்டுக்கு போலாமே. நீங்க இந்த பூ பக்கம் எதுக்காக போறீங்க? இத பாருங்க, நீங்க என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. முதல்ல நீங்க 3 பேரும் வீட்டுக்கு போங்க. தாத்தா, நாங்க வீட்டுக்கு போறோம். ஆனா நீங்க இந்த பூ பக்கத்துல எதுக்கு போறீங்க? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். நீ என்ன நினைச்ச? நான் உன்னை ஈஸியா விட்டுட்டேன்னு நினைச்சியா? உனக்கு பதிலா இப்ப உங்க தாத்தா இந்த பூக்குள்ள போக போறாரு கண்ணா. உன்னை காப்பாத்துறதுக்காக அவரு பூக்குள்ள போறதா என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்காரு. என்னைக்குமே ஜெய்சிங் சௌகான் தான் கொடுத்த சத்தியத்தை மீறவே மாட்டாரு. நீ எங்க கிட்ட போய் சொல்ற. தாத்தா, நீங்க எங்களை விட்டுட்டு உள்ள போக கூடாது. ஷாக்கால் சொல்றது உண்மைதான் ருத்ரா. நான் சத்தியம் பண்ணிருக்கேன். நீங்க 3 பேரும் வெளியில வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இந்த பூவுக்குள்ள போறேன்னு சொல்லியிருக்கேன். எப்பவுமே ஒரு மனுஷன் தான் கொடுத்த வார்த்தையை மீறக்கூடாது. நான் என் வாக்க காப்பாத்த போறேன். அந்தர் மந்தர் ஜாதுக்கல் அந்தர் பெட்டல் பிரேக்கோ. ஏ, என்னோட மேஜிக் வேலை செஞ்சிருச்சு. என்ன இது? இந்த பூ நம்மள அடிக்க வருதா? வருண், இதுக்கப்புறம் நீ இத பாத்துக்கோ. மைரா, நான் உன்கிட்ட மேஜிக் பண்ணாதன்னு சொன்னேன்ல. எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். திரும்ப போ. பாய் பாய் ருத்ரா. தாத்தா, ருத்ரா, இப்ப நம்ம தாத்தாவை எப்படி காப்பாத்த போறோம்? இப்ப நம்ம மேஜிக்கை விட நம்ம அறிவை தான் யூஸ் பண்ணி ஆகணும். வாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஜெய்சிங் சௌகான், இதுக்கப்புறம் சன் சிட்டிய நான் தான் ஆள போறேன். ஷாக்கால், உனக்கு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி வந்து சண்டை போடு. என்னை இப்படி ஏமாத்தி கைது பண்ணி ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுற? சன் சிட்டி என்னைக்குமே உனக்கு சொந்தமாகாது. ஜெய்சிங், எனக்குள்ள நிறைய தைரியம் இருக்கு. உன்னை விட என்கிட்ட அதிகமான சக்திகள் இருக்கு. இருந்தாலும் என்னோட வேலை சுலபமா முடியும் போது நான் எதுக்காக உன் முன்னாடி வந்து சண்டை போடணும்? நிம்மதியா சில வருஷங்கள் இந்த பூக்குள்ளேயே நீ இரு. சைல்டு மேஜிஷியன், எங்களுக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். ஆமா சைல்ட் மேஜிஷியன், உங்களால மட்டும்தான் இப்ப எங்களுக்கு உதவ முடியும். பொறுமையா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட தெளிவா சொல்றீங்களா? நீங்க 2 பேரும் எதுக்காக சோகமா இருக்கீங்க? சைல்டு மேஜிஷியன், எங்க தாத்தாவை அந்த ஷாக்கால் ஏமாத்தி ஒரு கல்லுப்பூக்குள்ள கைது பண்ணி வச்சுட்டான். ஆமா சைல்ட் மேஜிஷியன்,
எங்க தாத்தாவை காப்பாத்த எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. இது ரொம்ப தப்பான விஷயமாச்சே. இந்த ஷாக்கால் யாரு? சைல்டு மேஜிஷியன் ஷாக்கால் கால் சிட்டியோட கிங். அவன் ரொம்ப கெட்ட மேஜிஷியன். மைரா வருண், உங்க தாத்தாவை எந்த மெஜிஷியனாலையும் காப்பாத்தவே முடியாது. இவன் தான் கால் சிட்டியோட கிங் ஷாக்காலா? இல்ல சைல்ட் மேஜிஷியன், இவன் கால் சிட்டியோட கிங் கிடையாது. இவன் ஷாக்காலோட அசிஸ்டன்ட். இல்ல, வாய்ப்பே இல்ல. எதிர்காலத்துல இவர் தான் அந்த கால் சிட்டிக்கு கிங்காக போறாருன்னு இவர் முகத்துல எழுதி இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா சைல்டு மெஜிஷியன்? என் முகத்துல அப்படியா எழுதிருக்கு? ஆனா நான் கால் சிட்டிக்கு எப்படி கிங் ஆவேன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா நீ தான் எதிர்காலத்துல கால் சிட்டிக்கு கிங்கா இருக்க போற. யாருக்கு இந்த பூவை திறக்கிற மந்திரம் தெரியுமோ அவங்க தான் இந்த சிட்டிக்கு கிங்கா இருக்க போறாங்க. உனக்கு அந்த மந்திரம் தெரியுமா? இல்ல சைல்டு மெஜிஷியன், எனக்கு அந்த மந்திரம்லாம் தெரியவே தெரியாது. அப்படின்னா பூ, அந்த மந்திரம் என்னன்னு கண்டுபிடி. உனக்கு அந்த மந்திரம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா, உனக்கு அந்த பூவை திறக்கிற சக்தி கிடைச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த நிமிஷமே நீ இந்த சிட்டிக்கு கிங் ஆயிடுவ. அப்புறம் இந்த சிட்டியோட கிங் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருந்து போயிடுவான். நீங்க சொல்ற இதை எல்லாமே உண்மைதானா? நான் கால் சிட்டிக்கு கிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி மட்டும் வாய்ப்பு இருந்ததுன்னா அதுக்கான மந்திரத்தை நான் இப்பவே தேட போறேன். ஷாக்கால், ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெய்சிங் சவுகான நாம கைது பண்ணிருக்கோம். இவரும் ருத்ராமும் சேர்ந்து என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க. நான் சன் சிட்டி போகும்போதெல்லாம் இவங்க என்ன எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்க. ஒரு தடவை நீங்க இந்த பூவை திறந்தீங்கன்னா அந்த ஜெய்சிங் கஷ்டப்படுறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு இந்த சந்தோஷத்தை மட்டும் கொடுங்க ஷாக்கால். என்ன அவ்வளவுதானே? இதோ இப்பவே உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். அகீரா சகீரா பசூகா ஃப்ளவர் ஓப்பனிட்டோ. நல்லா மாட்டிக்கிட்டியா? நீயும் ருத்ராவும் உங்களோட மேஜிக்கை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவீங்கல்ல. இப்ப என்னாச்சு? இப்போ உன்னால வெளியில வர முடியாதுல்ல. இனிமே வாழ்நாள் முழுக்க இந்த கல்லுப்பூக்குள்ள தான் நீ இருந்தாகணும். அது மட்டும் இல்லாம நாங்க அந்த சன் சிட்டியை எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவோமே. பாய் பாய். தேங்க்யூ ஷாக்கால். நான் ஜெய்சிங்கோட கஷ்டத்தை இன்னும் அதிகமாக்கிட்டேன். இப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷாக்கால், நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இந்த ஜோகாக்கு என்ன ஆச்சு? ஜெய்சிங் சவுகான பார்க்கணும்னு சொன்னா பார்த்ததும் எங்கேயோ வேகமா போய்கிட்டு இருக்கா. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றது நம்புங்க. நம்ம நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். சோகா வரானா? அந்த மந்திரத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மந்திரம் என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. உனக்கு அந்த மந்திரம் தெரிஞ்சிருச்சுன்னு நாங்க எப்படி நம்புறது? நீ போய் சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, என்ன கொஞ்சம் நம்புங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இப்பதான் அந்த ஷாக்கால் என் முன்னாடி அந்த மந்திரத்தை சொன்னதை நான் கேட்டேன். அகீரா ஜக்கீரா பசூகா ஃப்ளவர் ஓப்பன் நீட்டோ. இப்பயாவது நான் சொல்றத நீங்க நம்புறீங்களா? சரி, இப்ப சொல்லுங்க, நான் கால் சிட்டிக்கு எப்போ கிங் ஆக போறேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட இருந்துகிட்டு எனக்கே துரோகம் செய்ய நினைக்கிறியா? இந்த ஷாக்கால் இருக்கிற வரைக்கும் இந்த கால் சிட்டிக்கு உன்னால கிங் ஆக முடியாது. இந்த ஷாக்கால் என்னைக்கும் அழிய மாட்டான். ஷாக்கால், நீங்க எப்படி இங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி யோசிச்சிருப்ப? உனக்கு அறிவே கிடையாதா? இவன் ஒரு மெஜிஷியனே கிடையாது. இப்ப பாரு, அகீரா சகீரா உண்மையான முகத்தை காட்டு. ருத்ரா, நீயா? ஏமாத்திட்டீங்களே. நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. ஷாக்கால், இவங்கள சும்மா விடாதீங்க. ஒருத்தவங்க ஏமாத்துனாங்கன்னா அவங்க கிட்ட மோதுறதுக்கு அவங்களையும் ஏமாத்தணும். நான் தாத்தாவை காப்பாத்தணும்னு நினைச்சேன், ஆனா இவனே வந்து மாட்டிக்கிட்டான். எனக்கு நேரம் நல்லா இருக்கு, ஆனா உனக்கு தான் மோசமாயிடுச்சு. தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க. இப்பயே உங்களை நான் வெளியே கொண்டு வரேன். இந்த ஷாக்கால் இருக்கிற வரைக்கும் உன் ஆசை நிறைவேறாது ருத்ரா. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத.
இல்ல நான் இல்ல. ஓடு ஜோகா ஓடு. ருத்ராவோட அம்புகள் அவ்வளவு சீக்கிரமா உன்னை விடாது. ருத்ரா, உன்னோட மேஜிக்க வச்சு என்ன தாக்க முடியும், ஆனா என்ன உன்னால எப்பவும் அழிக்க முடியாது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எந்த அளவுக்கு என்ன அழிக்க முயற்சி பண்றியோ ஒவ்வொரு தாக்குதலுக்கும் இந்த பூவோட ஒவ்வொரு பெட்டலும் கீழே விழும். கடைசி பெட்டல் கீழே விழும்போது உங்க தாத்தா இந்த பூவோட சேர்ந்து இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா மறைஞ்சிடுவாரு. இதுக்கப்புறம் நீ நல்லா யோசிச்சு என்ன தாக்கு ருத்ரா. நீ எந்த அளவுக்கு என்ன தாக்குறியோ அந்த அளவுக்கு நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கிறன்னு அர்த்தம். தாத்தா, நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். ஆனா தோல்வியே ஏத்துக்க மாட்டேன். ஷகால், என்ன பயம்புறுத்தி என்னோட எண்ணத்தை உன்னால உடைக்க முடியாது. நான் சண்டை போடுவேன். பாய்ஸ்கா நெட் கிரியேட்டோ. ருத்ரா, ஒரு பெட்டல் விழுந்துருச்சு. பாய்ஸ்கா இன்னொரு பெட்டலும் விழுந்துருச்சு. பாய்ஸ்கா Baisca, boom, chick, boom. ருத்ரா, பாத்து, இப்ப பூல ஒரு பெட்டல் மட்டும் தான் இருக்கு. நீ எதுவும் பண்ணாத, இல்லனா பூ மறைஞ்சு போயிடும். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும், ஏன்னா நான் தான் ஷகால். ருத்ரா, உன்னோட எல்லா தாக்குதலையும் நான் வீணடிச்சிட்டேன் பாத்தியா? இங்க பாரு, ஒரே ஒரு பெட்ரோல் மட்டும்தான் இருக்கு. இந்த கடைசி பெட்ரோலும் கீழே விழுந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உன் தாத்தாவோட வாழ்க்கை ஒரேடியா முடிஞ்சு போயிடும். ஷகால், என்னோட மேஜிக்கல் ரிங்ஸோட தாக்குதல வீணா போச்சு நான் நினைச்சேன். ஏமாத்திட்ட. அகிரா சகிரா பசுகா ஃப்ளவர் ஓபனிட்டோ. இல்ல ஜெய் சிங், நீ வெளியில வரக்கூடாது. தாத்தா,
ருத்ரா நீ கண்டிப்பா என்ன வெளியே கொண்டு வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஷாக்கால் என்ன உன்னால கைது பண்ணி வச்சிருக்க முடியல. ஆனா இதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன். இப்ப பாரு. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுடுங்க, சொல்றத கேளுங்க. யாராவது என்ன கொஞ்சம் காப்பாத்துங்களேன், என்னால முடியல. என்ன விட்டு